வணக்கம். நியூஸ் டுடே ஹை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். புரட்சி தலைவர் 109வது பிறந்த நாள் விழா. திருவள்ளுவர் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்த முன்னாள் அமைச்சர் மாதவரம் வி. மூர்த்தி, திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் எம். கண்ணதாசன், பிடெக் எக்ஸ்-எம்சி, மாதவரம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் வழக்கறிஞர் எம். தமிழரசன், LLM UK கழக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் மற்றும் கழக தோழர்கள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செய்தனர். இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற பாடல் வரிகளுக்கு அவர் மட்டுமே பொருத்தமானவர். மக்கள் திலகம், புரட்சி தலைவர், மக்களின் மனதை வென்றெடுத்த கதாநாயகன், சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை கட்டமைத்தவர், எதிரிகளையும் வசீகரிக்கும் புன்சிரிப்புக்கு சொந்தக்காரர், ஏழைகளின் அன்புக்கு பாத்திரமானவர் என பல சிறப்பு இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற பாடல் வரிகளுக்கு அவர் மட்டுமே பொருத்தமானவர். மக்கள் திலகம், புரட்சி தலைவர், மக்களின் மனதை வென்றெடுத்த கதாநாயகன், சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை கட்டமைத்தவர், எதிரிகளையும் வசீகரிக்கும் புன்சிரிப்புக்கு சொந்தக்காரர், ஏழைகளின் அன்புக்கு பாத்திரமானவர் என பல சிறப்புகளை கொண்ட 3 எழுத்து மந்திரம் MGR. மனிதராய் பிறந்தவர் எத்தகைய புகழை சம்பாதிக்க வேண்டும் என இத்திகாசங்களும் காப்பியங்களும் பறைசாற்றுகின்றனவோ, அந்த அத்தனை புகழையும் ஒரு சேர சம்பாதித்தவர். மறைந்து 33 ஆண்டுகள் கடந்தும் தமிழக அரசியலின் தலைவிதியை நிர்ணயிக்கும் சக்தியாக திகழ்பவர். நேற்று கட்சி தொடங்கிய நடிகர் முதல் நாளை கட்சி தொடங்க எத்தனைக்கும் இளைய தலைமுறை நடிகர்கள் வரை மக்களை கவரவும் அவர்களின் வாக்குகளை பெறவும் எம்ஜிஆரின் பெயரை பயன்படுத்துவதுடன் திரைப்படங்களிலும் அவரை நினைவூட்டும் காட்சிகளை அமைத்து வருகின்றன. எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டா நம்ம தேவைக்கு என்ன செய்யறது? நமது தேவையே பிறருடைய நன்மைதான். மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள்.
நமக்கு என்று சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டால் பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது. உன் சொத்து ஒண்ணு பேசலையா? உங்க சொத்தாவது ஏன் சொத்தாவது எவன் சொத்துக்கோ நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம். இருப்பதையெல்லாம் எடுத்து வழங்க இருவரும் முடிவு கட்டி விட்டார்கள். ஆமா. முன்பிருந்தவர் நேற்று இல்லை, நேற்றிருந்தவர் இன்று இல்லை, இன்றிருப்பவர் நாளை